அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற தை மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தை மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார். சுகஸ்தானத்தில் புதன் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் 19/1/2025 அன்று புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். மற்றும் 5/2/2025 அன்று புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தின் தொடக்கத்தில் பண வரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். சுகஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டாகும். அதே போல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அமையும். ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் தை மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உங்களுக்கு இந்த மாதத்தில் உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். எனவே கவனமாக நடந்து கொள்வது இந்த மாதத்தில் நல்லது. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருவதால் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் இந்த மாதத்தில் புதன் பகவானின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும். வீண் விரயமும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருங்கள். இந்த மாதத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள். ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும். அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைப்பதில் தடை தாமதமும் ஏற்படும். 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். எனவே 18ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் வீண் பிரச்சனைகளால் மனக்குழப்பம் ஏற்படும். பயணங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 19/1/2025 அன்று உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு இந்த காலகட்டத்தில் மாறும். 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடன் இணைகிறார். இதன் காரணமாக குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களின் அரவணைப்பு உங்களுக்கு அதிகமாகும்.
5/2/2025 அன்று உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானுடன் சேரப்போகிறார். இதன் காரணமாக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகலாம். யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தருவதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கும். கொடுத்த கடனை திரும்ப வாங்க முயல்வீர்கள். உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எனவே கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவரை பற்றி பேசுவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். உத்திரம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற தை மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்க இருப்பதால் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீர்கள். இருந்தாலும் புதிய நண்பர்களின் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். தவறான வழிகாட்டுதல்களை யார் வழங்கினாலும் அவர்களை விட்டு விலகுவது இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற தை மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த மாதத்தில் நீங்கும். வியாபாரம் தொழிலில் தோன்றிய போட்டிகள் விலகும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் இந்த மாதம் சாதகமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட விரிசல் விலகி இணக்கமான நிலை உண்டாகும். குழந்தைகள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து செயல்படுவார்கள். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். உறவினர்களிடம் ஆதரவு கூடும். நீண்ட நாட்களாக வாங்க முயற்சித்து வந்த இடத்தை வாங்கக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும். இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் கேது பகவானும் 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருவதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். குடும்ப உறவினர்களை அனுசரித்து செல்வதுடன் புதியதாக வருபவர்களிடம் அதிகபட்ச எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தருவதாக அமையும். ஆசைகளுக்கு இடம் கொடுத்தால் அதன் காரணமாக இழப்புகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற தை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையப் போகிறது. இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு விலகும். செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரமடைந்து இருப்பதால் உங்கள் திறமை அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார் ராகு பகவான். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் நீங்கும். எதிர்ப்புகள் காணாமல் போகும். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும். இழுபறியாக இருந்த விவகாரம் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தடைப்பட்ட வேலைகள் முடித்து ஆதாயம் காண்பீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஒரு பக்கம் அலைச்சல் அதிகரித்தாலும் மறுபக்கம் அதனால் ஆதாயமும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளுக்கு உங்கள் நன்மை உண்டாக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் ஒவ்வொன்றாக விலகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருவாய் அதிகரிக்கும். புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒவ்வொரு வேலைகளையும் நடத்தி அதில் லாபம் அதிகமாக காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலகும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். நன்றி, வணக்கம்.